Welcome to First Generation Otakus. This is an episode about what we see in Ghibli and a certain phenomenon. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஹாயோ மியாசாகி வந்து ஒரு 4-5 தடவை ரிட்டையர் ஆகிட்டு திருப்பி வந்து படம் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இப்போ கடைசியாக வந்து இதுதான் என் ஃபைனல் படம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் தி பாய் அண்ட் தி ஹெரன். அது போன வருஷம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டு. ஆஸ்கர் கூட இந்த வருஷம் நாமினேட் ஆயிருக்கு பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சருக்கு. பாய் அண்ட் தி ஹெரன் வந்து நம்ம ஊரில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் அது என்ன கதை, அது என்ன ப்ரிமைஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது இட்ஸ் பேசிக்லி அபவுட் அ பாய் டீலிங் வித் த டெத் ஆஃப் ஹிஸ் மதர். நீங்கள் ஜிப்லியோட படங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா டெத்தை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்டாக நிறைய இடத்துல வரும். பட் ஆனால் ஜிப்லினாலே ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு பப்ளியான ஒரு சியர்ஃபுல்லான ஒரு ஃப்ளஃபி ஒயிட் கிளவுட்ஸ் அண்ட் ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். ஜிப்லினா க்யூட்டு அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் ஆனால் நம்மால் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல டெத்தை பற்றி பேசியிருப்பார் இறங்கி. மியாசாகியும் மரணமும் அப்படின்றது தான் இன்றைக்கான டைட்டில். மரணம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அண்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபார்மர் மூவிஸ் விச் காட் த மோஸ்ட் ஃபேம் இன் த பிகினிங் வந்து ஸ்பிரிட்டட் வே தான். ஸ்பிரிட்டட் வேல வந்து ரொம்பவே டெத்தை பற்றி நிறைய சொன்ன மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி அந்த நோ ஃபேஸ்ன்ற கேரக்டராக இருக்கட்டும், ஆர் அவங்க அந்த சிஹிரோட அப்பா அம்மா வந்து பிக்ஸாக மாறுறதா இருக்கட்டும். லைக் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து யூ ஹவ் டு கெட் பேக், இல்லைனா அவங்க வந்து they ஸ்டேஸ் இதுன்ற சொல்கிறதெல்லாம் லைக் இட்ஸ் ஐ திங்க் இட் ஆல் சிக்னிஃபைஸ் டெத் தான். அண்ட் மெயினாக இந்த பையன் ஹாக்குடைய இது வந்து அந்த ஒரு டிராகன் ஃபார்ம் எடுத்து அந்த இது வர்றப்போ அவன் பேரை சொல்கிறப்போ he breaks and he gets into it. ஸோ அது ஒரு இது என்னன்னா டெத் when does a person actually die. இப்போ இதில் ஒன் பீஸில் சொல்கிற மாதிரியே when does a person actually die when they're forgotten அப்படின்றதான் மெயினான விஷயம். கோகோலையும் சொல்கிறது இதுதான். பட் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹக்கு வந்து யாருன்ற அந்த பேரே மறக்கப்பட்டிருப்பான். அங்கே இருக்கிற எல்லாரோட பேரும் மறக்கப்பட்டிருக்கும். ஸோ தேர் ஆல் டெட் பிகாஸ் தேர் நேம்ஸ் ஆர் ஃபார்காட்டன். நீங்கள் சொன்ன அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அந்த ஸ்பிரிட்ஸோட அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க அப்பா அம்மா காணாமல் போயிடுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க உங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் பிக்ஸா மாற்றிட்டோம், ஸோ நீ நான் சொல்கிறத டாஸ்க்கை முடிச்சாதான் அவங்க வந்து திருப்பி உனக்கு கிடைப்பாங்க, இல்லைனா தேல் ஃபார்வே பி பிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் பேசிக்லி சிக்னிஃபைஸ் லைக் the child racing against time to save her parents. basically பிக்ஸா மாறுறது அப்படின்றது அவங்களுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா இவ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ பேசிக்லி ஒரு சைல்டோட ஒரு லைக் அவள் அழுதுகிட்டே இருப்பாள் அந்த படம் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா பேசிக்லி அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றது தான் அதோடைய குறிக்கோளாக இருக்கும். டெத்தை வந்து இன்னொரு படத்தில் காமிச்சிருப்பாரு, மை நேபர் டோட்ரோ வந்து ரொம்ப சியர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் நிறைய இருக்கிற ஒரு படம். டெத்துன்றீங்க, அந்த படத்தை ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரில காமிச்சிருப்பாங்க. அடடா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. தேர் இஸ் அன் இன்டர்பிரேஷன். இது வந்து இல்லை அப்படின்னு அவரே சொன்னதாக கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த 2 சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க. அண்ட் அந்த சின்ன பொண்ணுங்களோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவங்க வந்து சில மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. டோட்டரோ and the spirit demons எல்லாத்தையும் மீட் பண்ணி they go on an adventure. Some say that Totoro itself is a personification of death and death doesn't necessarily have to be scary அப்படின்றது தான் அந்த படத்தில் கன்வே ஆகிருக்கும். ஸோ அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலேருந்து திருப்பி வந்தாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க சேர்ஃபுல்லாக கடைசியில் பேசுகிற மாதிரி தான் காமிப்பாங்களே தவிர there is an interpretation that அவங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த கதையில். அண்ட் இந்த 2 பொண்ணுங்களும் வந்து them going on an adventure with Totoro is basically them dealing with the loss of their mother அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இன்னொரு பிரின்சஸ் மோனோனோகேலையும் பார்த்தீங்கன்னா டெத் வந்து ஒரு ப்ராடர் ஸ்கேலில் பேசியிருப்பாரு. உங்களுக்கு யுவர் ஃபேவரட்ல மோனோனோகே. டெத் ஆஃப் நேச்சர் நம்ம வந்து பண்ணுற விஷயங்களில் ஹவு வி டென்ட் டு பே வெரி லெஸ் அட்டென்ஷன் டு நேச்சர் அரவுண்ட் அஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்பிரிட், அந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டே வந்து ரொம்ப ஹீலிங்காக இருக்கும். எல்லாரும் அந்த உள்ளே வரவங்க எல்லாரையும் ஹீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அதோட தலையெடுக்கணும் அப்படின்னே ஃபுல்லாக இதுவாக இருப்பாங்க. ஃபாரஸ்ட்டை எப்படி அழிச்சு அதில் இருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், அதை எப்படி செல் பண்ணி எது எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றது இட்ஸ் அ மெட்டஃபரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவு த கார்பரேட்ஸ் டிஸ்ட்ராய் ஃபாரஸ்ட் அண்ட் ஆல். அண்ட் இப்போ ரீசெண்டாக லைக் நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேண்ட்ஸ் கால்ட் கோஜிரா. அவங்க அமேசானியான்னு ஒரு பாட்டு என்னத்துக்கு எழுதுனாங்கன்னா லைக் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து இவ்வளோ எரிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற அந்த வீடியோ பார்த்தா கூட அப்படியே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து மியாசாகி ரொம்ப ஒரு டைமே இது வந்து தேவையான விஷயம், நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்ன ஒரு படம் தான் பிரின்சஸ் மோனோனோகே. அவரோட ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஃபிலிம்ஸ் நாசிகா ஆஃப் த வேலி ஆஃப் த விண்ட். அதுலேயுமே பிரின்சஸ் மோனோனோகே இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் டூ. பட் நாசிகா ஆஃப் த வேலி ஆஃப் த விண்ட்லேயும் வந்து அதே தீம் தான் இருக்கும். பேசிக்கலி அது வந்து ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டாக இருக்கும். அதில் வந்து உலகமே அழிஞ்சிருக்கும், எந்த ஒரு வெஜிடேஷனுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஷி ஃபைண்ட்ஸ் அ பிளேஸ் வேர் தேர் இஸ் ஹோப் டு ரீஸ்டார்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனாவை. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் பேக் டு பிரின்சஸ் மோனோனோகே அகைன், அதில் ஒரு அழகான ஒரு
சீன் இருக்கும். டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து இந்த பையன், அந்த பேர் என்ன கேரக்டர் பேர் மறந்துருச்சு எனக்கு, அவன் வந்து அடிபட்டு கிடப்பான் ஒரு ஃபாரஸ்ட் நடுவில். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு லேக் இருக்கும். இது ஒரு மிஸ்டிக்கல் க்ரீச்சர், ஒரு ரெயின்டியர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரெயின்டியர், ஒரு ஆட் க்ரீச்சர் ஒன்று இருக்கும். அது அப்படியே தண்ணியில் நடந்து வரும்போது அதோட வைக்கிற ஒரு ஃபுட் ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா அது காலை வைக்கும்போது ஒரு செடி அதில் கால் சுற்றி வளர்ந்து, பல செடிகள் வளர்ந்து அது அப்படியே அழுகும். அடுத்த கால் வைக்கும்போது பல செடிகள் அதை சுற்றி வளர்ந்து அழுகும். பேசிக்கலி சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்தை வந்து அதோட ஒரு ஸ்டெப்லையுமே இருக்கும். தட் இஸ் பேசிக்கலி த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது கிட்ட வந்துட்டு இவனை ஹீல் பண்ணிவிட்டு லைட்டாக டச் பண்ணும், அவன் ஹீல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அது போயிடும் அமைதியாக. செம்ம அழகான ஒரு சீன் அது என்டையர் அந்த கதையோட இதுவே அங்கே அந்த ஒரு சீனில் இருக்கும். ஸோ வித் எவ்ரி ஸ்டெப் லைக் எவ்ரி திங் க்ரோஸ் அண்ட் இட் டைஸ் அப்படின்னு இருக்கும். இது எதுக்கு நோட்டீஸ் பண்ணி சொல்லணும், இப்போ ஏன் யாருமே இதை பற்றி பேசினதே இல்லையா, நான் டெத்தெல்லாம் இவ்வளோ பாயிண்ட்டாக சொன்னதே இல்லையா அப்படின்னா, டெத்தோட ஆஃபன் லைக் இன்டர்பிரிட்டேஷன் வந்து படத்துலையோ இல்லை அனிமையிலையோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டக்குன்னு கண்ண முடி யோசிச்சிங்க அப்படின்னா டெத் வந்து கிரிம் ரீப்பர் அப்படின்ற ஒரு இதுதான் வரும் இல்லையா. ஸோ டெத்னாலே ஒரு டார்க்கான ஒரு ஸ்கல் அண்ட் போன்ஸ் ஆர் லைக் ஒரு ஸ்கேரியான ஒரு மெட்டஃபரைசேஷனாகவே தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஜிப்லியில் வந்து டெத்துன்ற விஷயத்தை வந்து அவங்க வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி அப்படின்னு பயமுறுத்திலாம் காமிக்க மாட்டாங்க. அழகாக பாயிக்னெண்ட்டாக சியர்ஃபுல்லாக கதையோட்டத்தோடையவே வந்து இருக்கும். டெத் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்காது. டெத் இஸ் அ ஸ்கேரி திங், இட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ்ன்னு இருக்காது. லைஃப் அண்ட் டெத் ஆர் ஆல் சைக்கிள்ஸ் அண்ட் இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் தட் யூ ஹேவ் டு கோ த்ரூ. நீ அழுதுக்கோ அதை பற்றி கஷ்டப்பட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் யூ ஹேவ் டு கோ த்ரூ இட் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதைகள் இருக்கும். ஸோ மியாசாகி வந்து குழந்தைகளுக்கான ஒரு படம் தான் எடுப்பார் அப்படின்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் ரிடக்டிவ் ஆர்குமெண்ட். இந்த மாதிரி பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் வந்து போகிற போக்கில் நம்மளால் இப்படி தட்டிட்டு போயிருப்பார் அப்படியே. பை த வே மியாசாகி அண்ட் மரணம் அப்படின்ற இந்த வீடியோக்கான டைட்டில் தலைவர் தான் கொடுத்தாரு. கேட்டவுடனே சமமாசாக இருந்துச்சு, ப்ரோ சூப்பர் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிச்சு. டெத்து வந்து அதான் வேறு பெர்ஸ்பெக்டிவில் இது பண்ணியிருக்கோம். நம்ம ஊர்லேயே நம்ம கல்ச்சரில் நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்த வரைக்கும் டெத்தை வந்து ஒரு துஷ்ட ஒரு விஷயமாவோ அது அழுகு. ஈவன் எனக்கே வந்து ஏதாவது ஒரு டெத் இருக்குன்னா எனக்கு ஐம் வெரி ஆக்வர்ட் டு டெத். பேசுகிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வெரி ஆக்வர்டாக இருக்கும். ஐம் ஸ்டார்டட் டு மேக் மை பீஸ் வித் வாட் டெத் இஸ். ஓகே, ஐ ஹேவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி அனிமேனா வந்து சின்ன பசங்களுக்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி டீப்பான விஷயங்களும் இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கான ஒரு கார்ட்டூனில் எதுக்கு நீங்கள் டெத்தை பற்றிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உங்கள் ஆன்சர் என்ன? லைக் இப்போ ஜிப்லி படங்களில் டெத் பேசுகிறதுலாம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்கெல்லாம் வந்து பென் 10 இல்லை வேறு ஏதாவது பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். அவங்க வந்து மற்றதெல்லாம் நுழைக்க வேணாம்னு நினைக்கிறேன். பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் பாருங்கள். இதுக்கு தான் ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி ஒரு க்ளோஸ்ட் மைண்ட் செட்டோ ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோ வச்சுக்காதீங்க. ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட் செட் வென் யூர் வாட்சிங் அனிமே மட்டும் இல்லை, எந்த ஆர்ட் ஃபார்ம் பார்க்குறதுனாலும் எஸ்பெஷலி அனிமே பார்க்குறப்போ என்னடா அது பொம்மை படமாக இருக்குது, அனிமேட் பண்ணியிருக்காங்க சின்ன பசங்களுக்கு அப்படின்றது மட்டும் யோசிக்காதீங்க. அனிமேஷன் அப்படின்றது ஒரு ஆக்டரை வச்சு கொண்டு வர முடியாத ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இமோஷன்ஸ், ஒரு சில பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் தாண்டி பண்ணுறது தான் அனிமேஷன். ஸோ அதை வந்து வெறும் குழந்தைங்களுக்காக அப்படின்றது மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இது வந்து பாய் அண்ட் தி ஹெரான் எப்போ ரிலீஸ் ஆகும், பிவிஆர் கார்ட்டூன் போட்டிருக்கேன், பார்ப்போம், கேட்போம். ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். We'll see. With this episode we are winding up with Miyazaki and Maranam. Catch you in another episode. This is Redbeard and Prashant Vallavan.